Milestone in the history of this hospital. So with these words, I again welcome all of you on this momentous occasion, and let us now take it forward collectively. Ladies and gentlemen, Kalaimamani, Miss Nalini ma'am, thanks for accepting our invitation and being part of this event of Gleneagles Hospitals, Chennai. Thank you so much. Thanks for being here. And all the esteemed guests on the dais and off the dais. As Dr. Vivek just said, this is one of the key milestones for Gleneagles in Chennai. I just want concept. If you go back to films of 90, 80 and even early 2000s, when we see it is a doctor visiting home rather than a patient going to hospital. They have never shown any hospitals. They always used to show a doctor coming to home, diagnosing, giving whatever is required, and that's how they connect. But now it is different. Patients visiting hospitals rather than doctor visiting. Because humbleness, ground level irukanga, eppovume oru bubbliness, eppovume oru pechu kuduthaale enada kanna ready to help, open, and despite her stature, always humbled. The person whom I have met in my life is, I think, Nalini aunty only, I should say. படத்துல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நிஜத்திலயும் இருப்பாங்க. அது ரெண்டு ரூபம் கிடையாது, ரெண்டு வித்தியமான ஆளுங்களும் கிடையாது. So always எப்போ யாரு என்ன கேட்டாலும் வாடக்கணும் photo எடுக்குவா. Even in this 80 done boxing, our videos play பண்ண போறோம். So health improve ஆகுதுன்னா 35% heart failure இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 55% இருக்கு அவங்களுக்கு heart failure after doing the exercise. So நம்ம limitationsன்றது ஏஜ்ல இல்ல, மனசுல தான் இருக்கு, மைண்ட்ல தான் இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். எல்லாருக்கும் வணக்கம். மங்கையரா கிடப்பதே மாதவன் செய்வேன்னு கவிஞர் சொன்னாரு. ஆனா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு ஹோம் சர்வீஸ் வந்து லான்ச் பண்றதுக்காக நம்ம எல்லாரையும் இங்க வரவேற்ற சிஇஓ டாக்டர் அஸ்வின், வசந்திமா எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஃபர்ஸ்ட் லான்ச் இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நம்ம சிஇஓ டாக்டர் சொன்னாரு, அந்த காலத்துல டாக்டர்ஸ் கூப்பிட்டா ஓடி வருவாங்க, சினிமாவில் கூட பார்த்துட்டு ஒரு பெரிய வீட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தாங்க. பெரியவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளையோ மகனோ ஓடி போய் கூப்பிட்டு வருவாங்க. இன்னைக்கு பெரியவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கோம், நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அப்ராட்ல இருக்காங்க. யாரும் இங்க வர்றதுக்கும் தயாரா இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி ஃபிளைட் ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து என்ன பண்ண போறோம், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறதுக்கு சமையலுக்கு ஒரு ஆளு, ஒரு கார் டிரைவர், வேலையாட்கள்லாம் வச்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் நம்பிக்கையா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அப்படியே கூட்டிட்டு போனாலும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போறோம், ஹாஸ்பிட்டல்ல மருந்து கொடுக்குறாங்க, வருவாங்க, சரியாயிரும், திருப்பி இந்த ரிவைவ்னு சொன்னாங்க டாக்டர் அஸ்வின். அந்த மாதிரி என் உள்பட திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. ஆனா இது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி நீங்க வரவே வேண்டாம், நாங்களே உங்களை தேடி வரோம். இன்னும் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்துடும். டாக்டர்ஸ் நம்ம வீட்லயே இருந்து அழகா கண்காணிக்க போறாங்க. இப்படி ஒரு சர்வீஸை இந்த Gleneagles ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கிறதுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். சூப்பர், தேங்க்யூ சோ மச் சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் முதல்ல இப்படி உள்ள வரேன். நான் வந்து என்னை கூட்டிட்டு வந்து பிஆர் கிட்ட கேட்கிறேன், நீங்க ஹாஸ்பிட்டல் வரீங்களா இல்லை ரெசார்ட் வரீங்களான்னு கேட்டேன். ஏன்னா இவ்வளவு ஒரு கிரீனரியான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி பாக்குறேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியல. This is like home away from home மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ கிளீனா வெல் மெயின்டைனா இங்க ஒர்க் பண்ற அத்தனை டாக்டர்ஸ்க்கும் பெரிய நன்றி, அத்தனை ஹவுஸ் கீப்பிங் கேர்ள்ஸ்க்கும் பெரிய நன்றி. நான் வந்து ஸ்காட்லாந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஐயோ டாக்டர் எனக்கு என்ன வியாதி சொல்ல போறாரு ஒரு பயம் இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம வரும்போதே நல்ல உடுத்திக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா வந்து எஸ் டாக்டர் சொல்லுங்க எனக்கு என்ன வியாதி, அதெல்லாம் ஒண்ணு இல்லை டாக்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொல்ற மாதிரி ஒரு இங்க home care services.
all of them to please be on stage. Dr. Subramanian Swaminathan, please be on the stage. எல்லாரையும் நம்ம வந்து வச்சிருவோம், டாக்டர்ஸ் மட்டும் நமக்கு இருக்க மாட்டாங்க. சோ ஆத்திர அவசரம் கூப்பிடுறதுக்கே ஒரு டாக்டர் வேணும். கிளினிஷியன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதை வந்து ரொம்ப அழகா லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர் வந்து டாக்டர் லட்சுமி. அவர் சொன்ன உடனே இந்த கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து உடனே வந்து லான்ச் பண்றதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல். மகளிர் தினம், அதனால எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமாமணி நளினி அவர்கள் இதை வந்து திறந்து வைக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி வந்து ஒருத்தங்களும் தான் வீட்டுல வந்து வெளியூர்ல இருக்காங்க, பசங்க வந்து வெளியூர்ல இருக்கும் போது வயசானவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட சேவை இது. இது ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர், அதாவது குட்டா குவாலிட்டியா இருக்கிற ஒரு சர்வீசஸ் வந்து வீட்டுல போய் சேர்க்கணும்ன்றதுதான் கிளினிக்கல் மருத்துவமனையோட குறிக்கோள். இது கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து நாங்க ஆல்ரெடி இது செயல்முறையில அப்பப்போ கோவிட் டைம்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப முழுமையாக இதுல ஈடுபட்டு இருக்கோம். இந்த நல்ல குவாலிட்டி கேரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர்க்கறதுக்காக கிளினிக்கல்ஸ் மருத்துவமனை இந்த இனிஷியேட்டிவை தொடர்ந்து இருக்கு. அதனால இதுக்கு யாருக்கு வேணாலும் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால வந்து ஏதாவது ரெடியா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்கும் இந்த சொசைட்டிக்கு. எங்களை சுத்தி இருக்கிற இப்போ ஏஜ்டு பாப்புலேஷனுக்கு இது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கும்னு நம்புறோம்.